வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் நேயர்கள், அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது, இதில் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி, கன்னி ராசியை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கோம். அந்த வகையில் இப்போ என்னென்ன செய்யலாம், இந்த வருடத்தில் எது சார்ந்த முயற்சிகள் கைகூடும், ஆமாம், அது மட்டும் இல்லாமல் என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கையில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பயிற்சி ஆகிறார். 3 விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது. ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படின்னு 3 விதமான கிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் இருக்குது. இந்த பயிற்சிகளால் என்னென்ன விதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கையில் இப்போ உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய கேது 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்போ 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆமாம், 6ஆம் இடத்தில் இருக்க ராகுவால் உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள், தொந்தரவுகள், வீண் விவாதங்கள், ஆமாம், எல்லாமே தடைகள் அனைத்துமே தகர்த்தடியப்பட போகிறது இந்த வருஷத்தில். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை, அறிவு மேலோங்கக்கூடிய ஒரு நிலை, அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை 12ஆம் இடத்துல கொடுக்க போகிறாரு. ஸோ வெளிநாடு வெளியூர் யோகத்தையும் கொடுக்குறாங்க சேர்த்து. அப்போ வெளிநாடு வெளியூர் போகணும்னு திட்டமிட்டவங்களாம் தாராளமாக இந்த காலத்தை பயன்படுத்தி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆமாம், அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை அவர் கொடுக்க இருக்கிறார். ஆமாம், தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீண்ட நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கலன்னு அலைஞ்சவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. அடுத்து பாருங்க, 7ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கிருந்து சமசப்தமாக சனி பகவான் உங்கள் ராசியே பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்க, ஸோ நட்புடன் தான் இருக்கிறார், நட்பு பெற்றவராக தான் இருக்கிறாரு. அவர் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை ஒரு பக்கம் உங்களை வேலை, தொழில், வருமானம் சார்ந்து ஓட வைக்குது. ஆமாம், உங்கள் தொழில் சார்ந்த யுக்திகளை உங்களை அறிய வைக்கிறது, புது புது தொழில் அறிமுகங்களை கொடுக்கறது, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளாக இருக்குது. முழுக்க சனி பகவான் என்பவர் இனிமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செயல்படுவார். பொதுஜன தொடர்பை ஏற்படுத்துவார். நண்பர்கள் மத்தியில், குடும்ப உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நன்மை, அவங்களுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்கு. அதுலேயும் குறிப்பாக போட்டி பந்தயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்குறாரு. ஸோ பல்வேறு விதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்குறாரு. ஆனால் சனியோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு விழுகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. அவசரப்பட்டு எதையும் பேசிடாமல் நிதானமாக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு அவசியம். ஆமாம், இது கண்டகச்சனி அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்கிறது உண்டு. அப்போ கண்டகச்சனி அப்படின்னு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து பார்க்குறதுனால ஒரு விஷயம் பண்ணணும். ஆமாம், சனிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். அடுத்து குருவை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி. குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். 9ல் இருந்தவர் 10க்கு வந்துட்டார்.
ஸோ 10ஆம் இடத்துல அவர் இருக்கிறது நல்ல விஷயமா, நல்ல விஷயத்தை கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பார்வை மட்டுமே உங்களுக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. 10ஆம் இடத்துல இருந்து அவங்க 2ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறார். அப்போ வேலை, தொழில், வியாபாரத்தின் மூலமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நீண்ட நாளாக வருமானம் இல்லை, ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல, ஒரு நல்லதொரு வருமானம் இல்லை, நிரந்தரமாக ஒரு வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு வருமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு. அப்போ குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு காது குத்துறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஆமாம், சுப செலவுகளை செய்கிறது அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வர்றாரு. அப்போ பணத்தையும் கொடுக்குறாரு, சுப செலவையும் கொடுக்குறாரு. அப்போ கொண்டாட்டம் அப்படிங்கிறது மாதிரி குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியான விஷயங்களை, மகிழ்வான விஷயங்களை செய்யக்கூடிய வகையில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை பார்க்குறார். வண்டி வாகன சுகங்களை பார்க்குறாரு. அப்போ வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஆமாம், இதுவரையும் அமையலைன்னா இனிமேல் அமைஞ்சிடும். ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீட்டை கட்டுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குன்னா வண்டியை மாற்றிக்கிறது, அது புதுசாகவே ஒரு வண்டியை வாங்குறது, ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது மாதிரி கொடுக்குறாரு. சுகஸ்தானம், குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கிறாரு. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்குறாரு. இதுவரையும் உங்களுடைய வார்த்தைகள் சொல் பலிதம் இல்லைன்னா இனிமேல் சொல் பலிதம் ஏற்படும். வாழ்க்கை உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும், சொற்களுக்கு மதிப்பு கூடும் வகையில் இருக்குது. அடுத்து அவருடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல வந்து விழுகுது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த இடத்த வளர்த்து விடுறார். அப்போ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. கூடுதலான வேலை, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. கடன் பிரச்சனைகளை ஒரு தீர்க்கிறதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு. கடன் சம்பந்தப்பட்ட, எதிரி சம்பந்தப்பட்ட, சத்துரு சம்பந்தப்பட்ட, நோய் சம்பந்தப்பட்ட தொல்லைகள்லாம் இருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்குது, விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் மாறுது. கிட்டத்தட்ட இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தோம்னாக்க ஒரு நல்ல காலம்தான். அது எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கையில் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி, வீடு, வண்டி, வாகனங்கள் சேர்ந்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கிறது அதுலேயும் சரி. அடுத்து பார்த்தோம்னாக்க உங்களோட கடன், நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தீர்வாகக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஆமாம். ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுமான வரையும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆமாம், இப்படி நல்ல விஷயங்கள் நடக்குது. இதில் கவனமாக இருக்க வேண்டிய இடம்னு பார்க்க போனோம்னா 12ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் சார்ந்த விஷயத்தை சுருக்கும். அப்போ விரயத்தை குறைக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு தான் இருக்குது. அப்போ கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டகச்சனி. ஆமாம், வண்டி வாகன பயணங்களில் கவனம் தேவை. பொது ஜன தொடர்புகளில் பேசுகிறது அப்படின்னா என்னென்னா மக்கள் தொடர்பில் இருக்குது. தொழில் பண்ணுறது, வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கையாளணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. எதுலேயும் பிடிவாத குணம் வேண்டியதில்லை. அடுத்து பாருங்கள், 6ஆம் இடத்துல இருக்க ராகு. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். வீணான, அதாவது எப்படின்னா நல்ல நண்பர்களோட பழக்க வழக்கத்தை மட்டும் நாடணும். ஆமாம், திடீர் பணக்காரன் ஆகிறதுக்கான சில விஷயங்களை யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை வந்து அவசரப்பட்டு முதலீடுகளோ அல்லது பணத்தையோ போட்டு விரயமாக்கிடக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஆமாம், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளை ஏதாவது தவறான முதலீடுகள் செஞ்சு வருமானம் வரும்னு தவறான ஒரு புரிதல் இல்லாத ஒரு விழிப்புணர்வை கொடுத்து, புரிதல் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்து அதில் வந்து முதலீடுகளை போட்டு விரயத்தை ஏற்படுத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும்.
இதில் குறிப்பாக என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இப்போ நடக்குது லக்கண அடிப்படையில் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பொது பலனை எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். இதில் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குன்னா இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சாதகமற்ற தசாபுத்தி நடக்குது அப்படின்னா இப்போ சொன்ன கவனம் எடுத்துக்கணும்னு சொன்ன விஷயத்துலேருந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வருடத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாட்டோடு சேர்ந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதும் கூடுதலாக அந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும். இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சௌர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2025 புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஒரு வருடம் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம அறிய போகிறோம். ஏன்னா போன வருடம்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். 12 ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோமா, எல்லாருக்குமே சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள். ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் குரோதி வருடம். நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள், ஃபோனில் நிறைய ஏமாத்து விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது, நிறைய சொந்தங்களை இழந்தது, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படின்னு பலவித பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எப்போ 31 வரைக்குமே நம்மளுக்கு கோள்களுடைய சஞ்சார நிலை உலகளாவிய ஜோதிடத்தில் நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, உலகியல் ஜோதிடத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போகிறோம் அப்படின்னும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதை தயவு செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே 2 கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்டை நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். என்ன சொல்லணும்? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, ஐ ஆம் எ வின்னர், டுடே இஸ் மை டே. இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்த உடனே சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ராகு, கேது, சனி, குரு இவருடைய பயிற்சி இருக்க போகுது. இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மாற போறாங்க, நாங்கள் பலனை கொடுக்க போறோம் அப்படின்னு வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ரெடியா இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துடன் நீங்க மாறுறது மாறுங்க, நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா, நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம நம்மளை ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம ரொம்ப ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யாரு? இறைவனுடைய சப்போர்ட். இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம எப்போ ஒரு என்ன சொல்றது, நம்மளை சுத்தி ஒரு கோட்டையே கட்டிடலாம், ஒரு ஆறா போட்டுக்கணும், நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க. நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க.
பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து 2025 அதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 வந்து செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான். அப்போ இந்த வருடம் நம்ம வந்து 3 சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும். அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அது வந்து இச்சா சக்தி. அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி. அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படிதான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடியது தான் ஞானசக்தி. இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது. இச்சா சக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும், கிரியாசக்தியாக தேவானையும், ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த 25 என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட, ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் 1-8 செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, 6ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, இல்ல 12ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலும் கவலையே கிடையாது. எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் 12 ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு, யாருக்கு நல்லா இல்லை, இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும். நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாயிண்ட்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம், எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து பொறுமையா கேட்கணும், அதை தான் வந்து நீங்க செய்யணும். இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அனைவருக்கும் என் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு இந்த 2025 எப்படி இருக்குன்றதை வந்து பதிவில் காணவிருக்கிறோம். ரொம்ப அருமையான வருடம். ஏன்னா கன்னிக்கு நிறைய வந்து நாங்கள் வந்து ஒரு பயமுறுத்துவதாகவே இருக்கோம். கவனமா இருங்க, பார்த்து வாங்க, மெதுவாக கடந்து வாங்க. இப்பெல்லாம் வந்து சில மாதங்களாகவே நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சிறப்பாக செயல்படுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய வருடமும் உங்களுக்கு அருமையான வருடம். புதிய வாழ்க்கையை நோக்கி உங்கள் பயணம் அமைய போகிறது. புதிய மாற்றங்கள் தொடங்கும். நினைத்ததையெல்லாம் நீங்கள் வந்து முடிக்கலாம். என்னென்ன வந்து நீங்கள் திட்டமிடல் வைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய நேரம். இதெல்லாம் உங்கள் கனவுகள் நனவாகணும், நீங்கள் விருப்பப்பட்டதை அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய பொறுப்புணர்வும் உங்களுடைய உழைப்பும் உங்கள் செயல்பாட்டு திறனும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். உங்க கண்டென்ட், உங்களுடைய செயல்பாடு நாளுக்கு நாள் வித்தியாசமாக இருக்கணும். கான்டெக்ஸ்ட், எனக்கு உங்களுடைய நோக்கம் என்றும் வந்து நேர் வழியில் இருக்கணும். இது மட்டும் இருந்துட்டா போதும். உங்களுடைய சோம்பலம் மட்டும் வந்து நாளைக்குன்றதை வந்து நாள் கடத்திடணும். தடைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து தூக்கி நகர்த்திடணும். போடக்கூடிய முயற்சிகள் செயல்களில் ஏதாவது ஒரு தடை இருக்குது, ஒரு டிலே இருக்குதுன்னா அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்மளுடைய பாதையை வந்து நோக்கி போய்கொண்டே இருக்கணும். பின்னாடி திரும்பாம நேரா நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வருடம் ரொம்ப சிறப்பு. தொழில் ரொம்ப நல்லாவே வரும். ஏன்னா உங்களுக்கு ராகு 6க்கு வந்துருவாரு. லக்னத்திலிருந்து ராகு கேதுக்கள் நகர்வதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இல்லை. அவங்க நல்லா சிந்திக்க விட்டுரும். இது வரைக்கும் ரொம்ப பயம், அச்சம், எதையுமே பண்றதுக்கு நாங்கள் உள்ளுக்குள்ள வந்து ஒரு டெம்டாவே இருந்தது. ஒரு பண்ணாலும் ஒரு 100% வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ற நிலையெல்லாம் போய் தைரியமாக துணிந்து இறங்குவீங்க. கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு மாத கிரகங்கள் எல்லாமே நல்லாவே வந்து பயணமாக இருக்குது. அதே போல தொழிலில் நல்ல பல உக்திகள் எல்லாம் கையாளுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து குருவின் நகர்வு எங்களுக்கு தொழிலுக்கு எதனா இடையூறு இருக்குமானலாம் அஞ்ச வேண்டியது கிடையாது. உங்களுடைய டெவலப், உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்போது தொழிலை நீங்கள் மிகப்பெரிய உயர்வுக்கு போவீங்க. தொழில் செய்கிற இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் அனைவரையும் அனுசரித்து செல்வது வந்து நல்லது. இந்த காலகட்டம் எந்த தொழிலையும் நம்ம கௌரவம் பார்க்காம இறங்கி வேலை செய்யும்போது அந்த தொழிலை மிகப்பெரிய வந்து முன்னேற்றங்களை நம்ம காணுவோம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாகவே கை கொடுக்கும். நல்ல மதிப்பு, பேர், புகழ், அங்கீகாரம். இது வரைக்கும் உங்கள் தொழிலில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க பெறுவது. ஏன்னா சனி உங்களை ராசி லக்னத்தை பார்த்தாலும்
உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு இது செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா வரப்போகிறது குருவுடைய வீடு. ஆக்டிவாக இருந்தால் மட்டும் போதும் உங்களை. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை ஒரு டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு குளிர், அதே போல் இந்த ஒரு குளுமையான பொருட்கள்லாம் உட்கொள்ளும் பொழுது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி, வாகனம், வீடு, பாக்கியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பு, நீண்ட நாளாக கல்யாணம்லாம் தள்ளி போகுதுன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவது. ஒரு சிலர்லாம் சொந்தமாக தொழில் நீங்கள் ஏற்பாடு பண்ணுவது, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வசதி, ஒரு பண வாய்ப்பு, ஒரு தொழிலை டெவலப் பண்ணுவதற்கோ, இல்லை உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டி அது பாதிலேயே நிற்கிதுன்னா அந்த வீடை புனரமைத்துக் கொள்வதற்கோ, கிரகபிரவேசம் பண்ணுவதற்கோ, இல்லை வண்டி வாகன சேர்க்கைகள் நல்லா சிறப்பாக அமைவதற்கோ, இல்லை தொழிலுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம், தொழிலில் நாங்கள் உலகளாவிய அளவில் நாங்கள் ஒரு பெருசாலாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் உங்கள் தசாபுத்தியெலாம் கை கொடுக்கும்பொழுது அதில் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசாபதிகள் தான் இங்கே இன்னும் கூட உங்களுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். இது வரைக்கும் கல்வியில் தடை மாணவர்களுக்கு நிறைய அரியர்ஸ்லாம் வச்சுருக்கிறோம், எங்களுடைய கல்வியை நாங்கள் சிறப்பாக முடிப்போமா, இல்லை மேற்கொண்டு நாங்கள் படிப்போமா அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு கருவித்திறன், அதையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்கள் எஃபர்ட் அந்த அளவுக்கு இன்னும் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையுடனான உறவு கொஞ்சம் கூடுதல் பலம் பெற வேண்டும். தந்தையோட நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க. தாய் தந்தை உறவு, குடும்ப உறவுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வைத்துக்கோங்க. நிறைய ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க. குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட் வைத்துக் கொள்ளாமல் எந்த இடத்துல நம்மளுடைய ஆர்கியூமெண்ட் வச்சுக்கணும், எந்த இடத்துல நம்மளுடைய கட்டுப்பாடுகள் விதிகள் எல்லாம் வைக்கணுன்றது இருக்குது. அது உள்ளேயா வெளியேயா உறவு, எந்த உறவு கிட்ட என்பதெல்லாம் நீங்கள் ஒரு கண்ணும் கருத்துமாக கடந்து வரும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய செயல்பாடுகள்லாம் உங்களுடைய அடுத்த சிறப்பான நகர்வை நோக்கி நீங்கள் அழகாகவே செல்லலாம். உங்களை பற்றி உங்களுடைய அடையாளம் என்ன என்பது தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் உங்கள் முயற்சிகள் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்டால் போல நீங்கள் விசிட்டிங் கார்டு போட்டு 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பதவி, உங்களுடைய தொழில், இதனுடைய அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு. 10 குரு வரதுனால நம்மளுடைய தொழிலுக்கோ வேலைக்கோ இதுக்கோ பங்கம் வந்துடுன்ற நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டாம். எல்லா வகையிலையுமே உங்களுடைய சோம்பலை மட்டும் கவர்த்துடுங்க. எந்த துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும், அந்த இளைஞர்களாக இருந்தாலும், ஒரு தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும், இல்லை மாணவர்களாக இருந்தாலும், உங்களை செயல்பட விடாமல் உங்களை தூங்க வைக்க, அப்புறம் செய்யலாம், இப்போ ஒன்று இதை செய்யணுன்ற அவசியம் இப்போதைக்கு நம்மளுக்கு இல்லையன்ற ஒரு லத்தாஜிக்காக இல்லாமல் ஆக்டிவாக நீங்கள் எந்த அளவுக்குலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து நீ நடந்து கொள்ளும்போது, குடும்ப வாழ்க்கையில் பார்ட்னரில், தொழில் பார்ட்னராக இருந்தாலும், வாழ்க்கை பார்ட்னராக இருந்தாலும், உங்களுடைய உறவில் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய விஷயங்களில், சமுதாயத்தில், கடமைகளில் உங்களுடைய பொறுப்புகள், தரப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்களாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். யுனிக்காக இருக்கணும் உங்களுடைய செயல்கள், உங்களுடைய கண்டென்ட் எல்லாம் நாளுக்கு நாள் மெருகேறும் பொழுது, உங்களுடைய கான்டாக்ட் சிறப்பாக இருக்கும் பொழுது, உங்களுடைய நோக்கம் நேர்மையான நோக்கமாக இருக்கணும். உங்கள் செயல்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய புதிய உத்திகளை கையாண்டு நீங்கள் சிறப்பாக 4 பேருக்கு நம்மளால் தொழில் செய்தாலும் சரி, ஒரு படிப்பு விஷயத்திலையும் சரி, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மற்றவருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகுது அப்படின்னு நினைச்சு நீங்கள் திறமையாக செயல்படும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு சிறப்பான வருமானத்தையும் எடுத்துட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பவரை உங்ககிட்ட வந்துடும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருங்க. அதே போல் அந்நிய மொழி பாஷை பேசுபவர்களால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. பொருளாதார உயர்வில் நீங்கள் ஒரு அடுத்த படிக்கு, ஒரு மேல்நிலைக்கு செல்லக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புதிய ஒரு வசதி வாய்ப்பு, உங்கள்
சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த காலகட்டம் தசாபுதியும் இங்கே நம்ம மென்ஷன் எடுத்துக்கிறோம். நம்ம உங்களுடைய தசாபுதிக்கு ஏற்ப ஒரு சிலர்லாம் தசாபுதிலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உறவுகளில் கொஞ்சம் நம்ம குடும்பங்களில் இருக்கவங்களோட நல்லா ஒரு லாவகமாக ஒரு நெளிவு சுழிவாக ஆர்கியூமெண்ட் எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் வைத்து கொண்டு அதை லாவகமாக கடந்துட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலம் தான் சொல்லலாம். உங்களுடைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம். ஏன்னா அசுபஸ்தானங்களுக்கு அசுப கிரகங்கள் அசுபஸ்தானங்களுக்கு ஸ்தானம்னா 6, 8, 12 அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துரும். அப்போ சனியானவர் நம்மளுக்கு 7க்கு போனாலும் ராகு நம்மளுக்கு 6ல் வரார், 12ல் கேது. இவர்களுடைய தடைகள் உங்களுக்கு இல்லை. அப்ப சனி தடையை போட்டாலும் பெரிதாக பாதிக்காது. நீங்க ஆக்டிவாக இருக்கும்பொழுது இந்த வேலையை எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க நேரத்துக்குள்ள உங்களை புகுத்திக்கணும். நேரத்தை நீங்க கையாளுவதில்லை, நேரத்துக்குள் உங்களை நீங்க செலுத்திக் கொள்ளும் பொழுது நீங்க தான் வின்னர். ஐ ஆம் த பெஸ்ட். அதை சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்துல் கலாமுடைய பொன்மொழிகள். அதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளுன்னு நீங்க ஆக்டிவாக செயல்படும் பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு இன்னும் கல்வியில நிறைய எஃபர்ட் போடுங்க. இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கிறோம், இல்லை நாங்கள் நீட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் ரொம்ப மதத்தன்மையை கொடுத்து தூங்க வச்சு. ஏன்னா கண்ணி நல்லா கால்குலேட்லாம் போட்டு நல்லா திட்டங்கள் போட்டாலும் அது போய் அதை அறியாமல் செயல்படுத்த முடியாது. அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தீவிரமாக திட்டத்திலே நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான மிக சிறப்பான வருடம். அதை நான் சொன்ன மாதிரியே புதிய வாழ்க்கையை நோக்கி, புதிய மாற்றங்களை நோக்கி, புதிய என்ன சொல்றது, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புதுமையாக இருக்கும். அவ்வளோ நல்லா நிறைய மிராக்கிள்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நல்லா ஒரு ஆக்டிவாக, ஒரு தெம்பாக, ஒரு மலர்ச்சியாக இந்த வருடத்தில் நீங்கள் போடக்கூடிய அந்த முயற்சிகள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கும்னா அது மிகையே கிடையாது. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்ற என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கன்னி வியாழன் தோறும் நீங்க குருவுடைய வழிபாடு, சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு, அதோட சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுது, தட்சாமூர்த்தியையோ இல்லை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை காணலாம். சனிக்கிழமை தோறும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு பாட்டில் தண்ணி, அதே போல ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேலே ஒரு 11 ரூபா 21 ரூபா பணம் வைத்து சில்லறை பணத்தை வைத்து கொடுக்கும்பொழுது உங்களுடைய 2/9 ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பாருங்க, நீங்க அவ்வளோ இதை நடைமுறையில் நீங்கள் அனுபவிக்கும் போது தான் இதனுடைய பலன்கள்லாம் நீங்கள் உணர முடியும். நேர்மறை சிந்தனையோட, இறை வழிபாட்டோட இன்னும் உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள். கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. 5 கரத்தோனை போற்று, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தாள் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது 2025 புத்தாண்டு ராசி பலன். புத்தாண்டு கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வருடத்தில் வருட கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுவோட பயிற்சி இருக்குது. இதெல்லாம் நம்ம கன்னி ராசிக்கு எப்படியான மாற்றங்களை, எந்த மாதிரியான மாற்றங்களை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும்
இந்த 2025 நன்மைகளை தருமா அப்படின்னா, இது வரைக்கும் கடந்த வருடங்கள் வந்து குரு பார்வையிலே இருந்து பல நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ குரு கேந்திரத்துக்கு வராரு, 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு. 10ல் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படலை. பட் இருந்தாலுமே 10ல் இருக்கக்கூடிய குரு வந்து தன்னோட பார்வையின் மூலமாக பல நன்மைகளை தருவார். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் தருவார். பொருளாதாரத்தை நல்லபடியாக தருவார். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். பேச்சில் வந்து தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். வண்டி, வீடு, சொத்து இது சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் காலமாக இந்த காலம் இருக்குது. சரி, மீதி சனி ராகு கேதுக்கள்லாம் அப்படின்னா, சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 6ல் சஞ்சரித்து பல நன்மைகளை தந்தாங்க. எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் சக்தியும் கொடுத்தாங்க. 6ல் பாவகிரகம் இருக்கிறது நன்மை தானே. அப்படிலாம் இருந்தவர் 7ஆம் வீட்டுக்கு வந்து ராசியவே பார்க்குறாரு. ஒரு சில பேருக்கு லேசாக கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். நம்மளோட சொசைட்டியும் நம்மளோட தொடர்பில் இருக்கிறவங்களும் தேவையற்ற மனக்கசப்புகளை தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிஜம்தான். ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த குரு பகவான் தன்னோட பார்வையினால உங்களுக்கு நிச்சயமாக தருவாங்க அப்படிங்கிறது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். இந்த மீனராசியில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குது, நன்மைகளை தரக்கூடிய கிரகங்கள். இந்த கன்னிலக்கணத்துக்கு நன்மை தரக்கூடிய சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், அல்லது ஈவன் குரு கூட இருக்கட்டுமே, குருவே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்படின்னா கூட அங்கே சனி ட்ராவல் ஆகக்கூடிய காலம் வந்து பல நன்மைகளையும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வையும் நிம்மதியான வாழ்க்கை சூழ்நிலையும் நிச்சயம் தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ராகு பயிற்சியாகி இந்த பக்கம் வந்துடுவார். அது நமக்கு எந்த வகையில் தரும், நன்மைகளை தரும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களோட ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு. இதுவே ஒரு சிறப்பு. மறுபடி பாவகிரகம்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் பாவ இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதும் சிறப்பு தான். அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த பாவகம் வந்து என்னதான் நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட 2ஆம் வீட்டுக்கு திரிகோணமாக இது அமையுது. அப்போ 2ஆம் வீட்டுக்கு இது திரிகோணமாக இருக்கிறதுனால இது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிற சொல்லிக்கலாம். கண்டிப்பாக 10ஆம் வீட்டில் குரு இருக்க போகிறாரு. அப்போ இது பொருளாதார விஷயத்தில் கை கொடுக்கும். ராகு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த மல்டிபிள் பண்ணும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்லபடியாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 12ல் கேது, ராசிக்கு 12ல் கேது சஞ்சரிக்கிறது இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். சில பேருக்கு கொஞ்சம் அதிக உழைப்புனால தூக்கம், ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக சம்மந்தப்பட்ட ட்ராவலிங், பயணம், அதனால் நன்மைகள், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இந்த கேது கொடுப்பாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இந்த 2025 வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்மளோட கூடுதல் எஃபர்ட், கூடுதல் கவனம், கூடுதலாக நம்மளோட இறை வழிபாடு ப்ளஸ் தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு வரும்போது இன்னும் இந்த நன்மைகள் மேலும் அதிகரித்து கடந்த வந்த 2023, 24 விட இந்த 25 நீங்கள் நினச்சா மேன்மைப்படுத்திக்க முடியும் இறை வழிபாட்டின் மூலமாக. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இந்த 2025 இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு இன்னும் உங்களுக்கு மேலும் நன்மை தரும். அதுக்கான சூழ்நிலைகளும் தானாகவே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து கடந்து வந்த 2024, 23 விட 25 பல நன்மைகளை தரும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இருக்க முடியாது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பிறக்கக்கூடிய நல்லது ஒரு வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம்.
2025 எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டுல 4 கிரக பயிற்சிகள் ஆக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு. கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேதுதான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம், ஏன்னா இருக்கிறதுல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது, பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார். அப்புறம் ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டுலதான் இருக்க போறார். அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இது உங்களுடைய ராசி. உங்க ராசிக்குள்ளேயே கேது 1.5 வருஷம் ஆச்சு. அடுத்தது எப்ப வரைக்கும்? இந்த மே மாசம் 2025 மே வந்ததுன்னா 1.5 வருட காலங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. கேது அருளுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், பொருளுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவது இல்லை. பொருளை கொடுத்தாலும் அதை அப்பவே எடுத்துக்குது அப்படிங்கறதா உண்மை. சோ இந்த கேது உங்களுக்கு இந்த 1.5 வருஷம் எதை கொடுத்துருப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மனக்குழப்பம், விரக்தி, கணவன் மனைவிகள் நிறைய கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், டைவர்ஸ் வரைக்கும் போனது இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி இன்னொன்னு என்ன கொடுத்துருப்பாருன்னு, அடுத்தது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலைங்க, யாரை பாக்குறது, என்ன விஷயம் செஞ்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரே குழப்பமா இருக்குது. தனிமையில இருக்கிற, ஒரு ரூம்குள்ள போய் சாத்திட்டு இருக்கிற, யாரை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல. இதுல இன்னும் உச்சபட்சம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நான் தற்கொலை வரைக்குமே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக சொல்லாத நாட்கள் இல்லை அப்படிங்கிறது. இதுல ஏதாவது ஒரு விஷயமாவது அவங்க வாழ்க்கையில் 1.5 வருஷத்துல நடக்கும். ஏன்னா அதைத்தான் பண்ணுவார். கேதுவும் எதுக்காக நமக்கு அப்படி பண்றாரு அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகம் அப்படி ஸ்பீடா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகம். கேது அப்படி கிடையாது. தம்பி பொறுமையா இரு, வர்றப்பதான் உனக்கு வரும். இந்த பிரபஞ்சம் உனக்கு இப்பதான் கொடுக்கும், நீ அதை வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நீ அதிக எஃபர்ட் போட்டுன்னா அதை நான் தலை தான் பண்ணுவேன். ஏன்னா கிரகங்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு அந்த கேது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் கன்னிக்குள்ள வரும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மன விரக்தி ஆயிருக்கும். நமக்கு என்ன செஞ்சாலும் இப்படிதான் தடையாகுது, தாமதமாகுது, வர்றப்போ வரட்டும், நடக்கட்டும் அப்படின்னு தான் கன்னிராசியினுடைய மனநிலை இப்படி இருக்கும். அதைத்தான் அந்த கேது எதிர்பார்க்கணும், அதைத்தான் கொடுப்பாரு. அது எப்ப அதற்கு நீங்க பழகிக்கிறீங்களோ அந்த பழக்கத்துக்காக தான் நம்ம ராசிக்குள்ள கேது என்ட்ரி ஆகும். அப்ப அந்த மாதிரி விஷயத்த நிச்சயமா கொடுத்திருப்பார். கேது அருள், ராகு பொருள். அப்போ நீங்க உங்களுக்கு தடையாகுது, தாமதமாகுது, ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இறை வழிபாடு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். பிரபஞ்சத்தை பத்தி நிறைய விஷயங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், நிறைய கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பார். கோல்டன் பாயிண்ட் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களை. ஆனா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்து குடும்பத்துக்குள்ள இப்படியே இருக்கியே, இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உங்க மனைவியை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, உங்க கணவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை அது குத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இதனால நிறைய பிரிவினைகளோ இதெல்லாம் கொடுத்துருக்கும். ஒருவேளை ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப பிரிவினையாக கணவன் மனைவிய ஒரு வெளிநாடோ வெளியூரோ மாத்தி அனுப்பிச்சிடும். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துல குடும்பத்தை விட்டு வெளியே வர வச்சிடும். சுப பிரிவினைகளை ஜாதகம் நல்லா இருந்தா. அப்படி இல்லைன்னா நான் தான் சொன்னேன், ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு இவங்களே அழுதுட்டு நீங்களே யோசிச்சுட்டு நீங்களே அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இப்ப கன்னிக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். குரு இருந்து குரு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள் உண்டு. அதாவது அடிப்படத்தான் செய்யும். ஆனா அதுக்கு மருந்து தான் இந்த குரு. ஓகே, இது இல்லையா நம்ம அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சோல்மேட்டா இருக்கிறதுக்கு தான் இந்த குரு வந்திருப்பாரு. அப்போ இப்ப கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு உங்களை விட்ட உடனே பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப மன திருப்தியா இருப்பீங்க. அப்படியே ரொம்ப மைண்ட்லாம் ஃப்ரெஷ் ஆகி அந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்போ இந்த கேது இங்க மேல ஏறிடுவார்.
12க்கு வந்துடுவார். 12க்கு வந்தாலும் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்தது, தீர்த்த யாத்திரை போறது, இப்ப உங்களுக்கு காட்டி கொடுத்துருப்பாரு. எப்போ உனக்கு உண்டான கோவில் இதுதா, உனக்கு உண்டான தெய்வம் இதுதா, உனக்கு உண்டான மனிதர்கள் இதுதா, உனக்கு உண்டான வழிபாடுகள் இதுதா, நீ போற இடம் இதுதான் அப்படிங்கறது எல்லாம் இப்போ வந்து கொடுத்துருப்பாரு. அப்ப அதை வந்து அப்படியே நீங்க கண்டினியூவா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுல சக்சஸ் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த ராகு பகவான், ராகு இங்க இருக்காரு. அடுத்தது ராகு உங்களுடைய ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ல் ராகு வந்தால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 6ல் ராகு இருந்து 12ல் கேது இருந்தால் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 1.5 வருட காலங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம், தனப்பிராப்தம், பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. 6ல் ராகு இருந்தால் கேஸே நீங்க அந்த டைம்ல மூவ் பண்ணீங்கன்னா, உங்க பேர்ல மூவ் பண்ணீங்கன்னா நீங்க இதை ஜெயிப்பீங்க. அப்போ 6ல் ராகு வரக்கூடிய காலகட்டங்கள் கடன், நோய், எதிரி, வழக்கு, உத்தியோகம் இதெல்லாம் 6 தான். அப்ப அங்க ராகு வரும் பொழுது கடனை கொடுப்பார், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கடனையும் கொடுப்பார், எதிரியை அதிகப்படுத்தியும் கொடுப்பார், நோயையும் கொடுப்பார், வேலையில பிரச்சனைகளையும் கொடுப்பார், வம்பு வழக்குகளையும் கொடுப்பார். ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவார். அப்ப அவரும் அங்க வந்து இதை சொல்லி கொடுத்துட்டு அவர் போவார். அப்ப இதெல்லாமே நம்ம லைஃப்ல வந்து போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்ப அவர் வரும்பொழுது, அந்த கிரகங்கள் வரும்பொழுது நமக்கு அதை கொடுத்துட்டு அதை எப்படி ஜெயிக்கணும், அதுல இருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி வாழணும், எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடும். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகு கேதுகளுக்கு வீடுகள் கிடையாது, அது ஒரு நிழல் கிரகங்கள். எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டை தன்னுடைய வீடாக பயன்படுத்திக்கிறோம். அப்ப ராகு இங்க இருக்காருன்னா, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது? சனி பகவான். அப்ப சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி உங்க ஜாதகத்துக்கு 7க்கு வராரு. 7க்கு வரும்போது 7க்கு சனி ஒரு தோஷமுள்ள ஒரு இடம் தான். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டா ஓரளவுக்கு ராகு பிரச்சனைகளை கொடுத்தாலும், ஓரளவுக்கு ராகு நல்லதை செய்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்துல சனி நல்லா இருந்ததால் கிடைத்துவிடும். அப்படி இல்லைன்னா சனிக்குண்டான வழிபாடுகள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க, ராகுக்குண்டான வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ராகு ஒரு வந்து வைரல் கிரகம்னு சொல்றோம், கேது வந்து சைலண்ட் கிரகம், சிம்பிளா சைலண்டா பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டு போறது. ராகு 4, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு 4 ரூமுக்குள்ள தெரியுறது எல்லாமே கேதுங்க. 4 ஊருக்கு உலகமே தெரிய அளவுக்கு வைக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமானப்படுறது எல்லாமே இந்த ராகு பண்றது. கேது உள்ளே பொது பண்ணிடும், ராகு வெளிப்படையை காட்டிட்டு போயிடும். அப்போ சனி நல்லா இருந்துட்டால் ராகு என்ன பண்றது, பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது அப்படிங்கறது முற்றிலும் உண்மை. சோ அதற்குண்டான ராகு ரொம்ப நல்லா இல்லைன்னா ராகுக்குண்டான வழிபாடுகளும் பண்ணணும், சனி பகவானுக்கு உண்டான வழிபாடும் கண்டிப்பாக நீங்க செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா ராகு 6ல் யோகத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு அவயோகத்தையும் கொடுப்பாரு. பிரம்மாண்டத்தின் உச்சம் ராகு, உச்சத்தை காட்டி இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது கேது. ராகு உச்சத்தை கொடுத்து உச்சத்திலிருந்து வெளியே கேது எடுத்துட்டு வந்துடுவார். எப்பா இதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாப்பா நீ ஆன்மீகத்துக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்றது கேது. சோ ராகும் கேதும் நிழல் கிரகமாக இருப்பதனால வீடு கொடுத்த சனி பகவானும் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் உங்க ஜாதகங்கள் நல்லா இருந்துட்டால் இவர்களால பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு. அடுத்தது பாருங்க, குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ஜாதகத்துல 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள், உயர்கல்வி படிக்கக்கூடியது, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு, நல்ல குரு அமைச்சு கொடுக்கிறது, ஆன்மீகத்தினுடைய எல்லை, ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை கொண்டு போய் இந்த குரு வந்து கொடுத்திருப்பார். 9ல் குரு இருக்கும் பொழுது ஓடி போனவனுக்கு 9ல் குருவாங்க, அப்படி கிடையாது, ஓடி ஓடி உழைப்பவனுக்கு 9ல் குரு. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப இந்த குருவும் உங்களுக்கு மாறுவார். அப்ப இந்த குருவும் உங்களுக்கு மே மாசம் 10க்கு வரும்பொழுது தொழிலை கொடுப்பார். உங்க தொழில் இதுதான், தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் இதுதான், தொழில்ல எப்படி பொறுமையா இருக்கணும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொறுமை, நிதானம், இதெல்லாமே குருதான். பரோபகாரம், இதெல்லாமே குருதான். அப்ப தொழிலையும் கொடுத்து அங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதையும் கொடுப்பார். இருப்பினும் சொந்த தொழில், ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் பால் செய்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு, அதாவது கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப 10ல குரு வரக்கூடிய ஒரு இடத்துல தொழில உட்காந்து வேலை செய்ய கொடுக்க மாட்டார். சொந்த தொழில் பண்றவங்க எல்லாமே உட்காந்துட்டு ஓனரா உட்காந்துட்டு நம்ம அமௌண்ட் வாங்கி போட்டிருப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே பண்ணாம கொஞ்சம் வேலைப்பளவு அதிகப்படுத்தி கொடுப்பார், ஓடி ஓடி உழைக்க வைப்பார். அப்ப அதற்கு உண்டான விஷயத்தை எல்லாமே இந்த குரு கொடுப்பார். சோ குருவும் நல்லதுதான் செய்வார் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. ராகு கேதுவால ஒரு ஜாக்பாட் யோகமும், சனி பகவான் அப்படிங்கிறது அஷ்டம கண்ட சனியாக வருவார் உங்களுக்கு. அப்ப கண்ட சனியாக வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவினைகளையும்
தொழில் கொடுப்பார். ஆனா பார்ட்னருக்கு போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பிரிவினைகளை கொடுத்தாலும் அவங்க யார் என்னன்னு தோல் உரிச்சு காமிச்சிடும், நல்லவரா கெட்டவரான்னு. அப்போ நீங்க அதைப்படி நீங்க உங்க தொழிலை நம்ம நடத்தலாம். ஓகேங்களா? அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேது வெளியே என்ட்ரி ஆயிட்டாரு, பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ 2025 50% லாபத்தையும் 30% ஒரு அனுபவத்தையும் அதே போல ஒரு 20% சிறிய கெடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நன்றி. உங்க தசாபுத்தி படி இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுபடலாம். நல்ல திசைகள் நடந்துட்டு இருந்தா என்னுடைய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும். தீய திசைகள், பாதகாதிபதி திசைகள், மறைவு ஸ்தானாதிபதி திசைகள், பாவ கிரகங்கள் உங்க ஜாதக சப்போர்ட் இல்லாம தசை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பாதிப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். திருவாக்கும் செய்கர்மும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் மானிமுத்தனை காதலால் கூப்புவதும் கை. கன்னி ராசி 2025 பலன்கள் இதுதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த 2025 வருஷம் வந்து 1/1/2025 புதன்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. ஸோ நல்ல நட்சத்திரம், நல்ல ஒரு அமைப்பில் இந்த புத்தாண்டு பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா புதன் அப்படின்ற ஒரு அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அறிவாளிகள்னு சொல்லலாம், கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம். அறிவை உழைப்பாக பயன்படுத்தக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான். எப்போவுமே இந்த நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க, அது ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னாலுமே கன்னி ராசி தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அறிவும் அதிகமாக இருக்கும், உழைப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டையுமே பயன்படுத்தக்கூடியவங்க, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்க்கக்கூடியவங்க, எங்கே போனாலும் பிழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கன்னி ராசிக்காரங்க தான். ஏன்னா அவங்களுக்கு அறிவு அதிகம் அப்படின்றதுனால. ஸோ இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு வந்து 2025 பாதிப்புகளை கொடுக்குமா, மன அழுத்தங்களை கொடுக்குமா, இல்லை அவங்களுக்கு வந்து வெற்றியை தான் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறோம். வெற்றியை தான் கொடுக்கும், சந்தேகமே இல்லை. இந்த 2025 கன்னிக்கு வந்து ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. 2025 வருஷத்தில் அதாவது அதிர்ஷ்டம் அடையக்கூடிய ராசிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு கீழே பார்க்கும்போது கன்னி ராசி இடம்பெறுது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த 2025 வந்து முக்கியமான பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. மொத்தம் 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. அதாவது இந்த வருடம் தொடங்கினதுமே சனி பயிற்சி மார்ச் 29 அன்னைக்கு, குரு பயிற்சி மே 14, ராகு மற்றும் கேதுவோடைய பயிற்சி மே 15 இந்த தேதிகளில் பயிற்சி ஆகுது. ஸோ இந்த பயிற்சிகளும் கன்னிராசிக்கு யோகத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்கும்போது இந்த பயிற்சிகள் நிச்சயமான முறையில் கன்னிக்கு யோகத்தை கொடுக்குது. இதனால் வரையிலும் இருந்த ஒரு கவலைகள், ஒரு நெருக்கடிகள், இதில் இருந்தெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். கன்னி இந்த ஆண்டு ஒரு பெரிய சொத்து ஒன்று வாங்க போகிறாங்க, மாற்றமே இல்லை. பழமையான சொத்து, இவங்களுடைய பூர்வீக சொத்தாக கூட இருக்கலாம், அது மீண்டும் இவங்க கைக்கே வரும். அதே மாதிரி புதிய வாகனங்கள் அல்லது வந்து 2 வீலரு, வீடு, இந்த மாதிரி ஏதேனும் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது 1 இல்லை 2 இல்லை 2-3 ப்ராப்பர்ட்டி கூட வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கன்னிக்கு 2025 உண்டு. ப்ராப்பர்ட்டி யோகம் நிச்சயமாக உண்டு கன்னிக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கிய ஒரு கோயிலுக்கு வந்து பயணம் போவாங்க. இவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான கோயிலாக இருக்கும். அந்த கோயிலுக்கு பயணம் போவாங்க. அந்த பயணம் மிகப்பெரிய ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். கன்னிராசிக்கு கன்னிராசிக்கான இந்த 2025 வருடம் முழுக்கவே அதிர்ஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதிர்ஷ்டத்தில் முதன்மையாக நம்ம சொல்ல வேண்டிய ராசி கன்னிராசி தான் 2025 வருஷம். குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் கன்னிராசிக்காரங்க அறிவு சார்ந்த தொழில்களை பண்ணுவாங்க. ஏன்னா ராசிநாதனும் அவரே தொழில் ஸ்தானாதிபதியான 10 கூடியவரும் புதனே. அப்போ புதன் காரத்துவமான எழுத்து, பத்திரம், பேப்பரு, டாக்குமெண்ட்டு, பதிவு, இந்த துறைகளை தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று டைப்பிஸ்டாக இருப்பாங்க, இல்லைனா எழுதக்கூடிய ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது அறிவு சார்ந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர் சார்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, டைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். ஐடி ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்றாங்க. முழு சுபகிரகம். சந்திரனுக்கு கேந்திரம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் ஒளி கிரகம். அந்த சந்திரனுடைய 4 பிம்பங்கள் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் போய் அந்த குரு உட்காந்து சந்திரனுக்கு 4 முனைகளையும் ஒளி ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். தொழில் செய்ய வேண்டாம்னு நினச்சா கூட இருக்க முடியாது தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 2025 வருஷம் கன்னி ராசிக்கு.
என்ன தொழில்கள் செய்யலாம். அது நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, பேப்பர், பத்திரம், டாக்குமெண்ட்டு பதிவு, இது சம்மந்தப்பட்ட தொழில்களை தொடங்கலாம். அப்படி தொடங்கினாங்க அப்படின்னா 2025 மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களும் இந்த வருடங்களை ஒட்டி யோகத்தை கொடுக்கும். யோகத்தை ஆரம்பித்து வைக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 வருஷம் நிச்சயமாக கன்னிக்கு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையில் பார்க்குறாங்க. இதனால் 4ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னிக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய சொத்து ஸ்தானத்தை சனி 10ஆம் பார்வையை பார்க்குறது அப்படிங்கிறதுனால தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் என்ன ஆரம்பிக்கலாம்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். இல்லை உங்களுக்கு அந்த தொழில் தெரியாது அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஜோசியர்கிட்ட கொடுத்து இந்த காலகட்டம் ஏற்படுதா இருக்கான்றதை உங்கள் சுய ஜாதகப்படியும் கணிச்சுக்கிட்டு நீங்கள் ஆரம்பிங்க, வெற்றியை கொடுக்கும். படிப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா குருபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 7ஆம் இடம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறது மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது வரைக்கும் சரியாக படிக்கல அப்படின்னாலும் 2025 மட்டுமாவது அற்புதமான மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கன்னி ராசியை பிறந்திருந்தாங்க அல்லது கன்னி லக்னமாக பிறந்தாங்க, உத்திராட நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரமாக இருந்தாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, அவங்க நல்ல மார்க் எடுக்க போகிறாங்க. அவங்க எப்படி வேணாலும் பிறப்பு ஜாதகப்படி படிப்பு வராத நபராக கூட இருக்கட்டும், 2025 மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். முக்கியமான காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா 10th 12th இந்த மாதிரியான படிப்பு காலகட்டங்கள் தான் ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. இந்த மாதிரி அல்லது நீட் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, கன்னி ராசிக்காரங்க இவங்களுக்கு மார்க், நல்ல மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும், மாற்றமே இல்லை. படிப்புக்கு தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கன்னி ராசி ரொம்ப சூப்பராக இருக்குது. தொழில், அடுத்த இடத்துல படிப்பு, ரெண்டுமே நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும், கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனையோ பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும், கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2025 மட்டும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, ரொம்ப ஒற்றுமையாக ஓட்டுவாங்க. நீங்கள் நம்ம எப்படி டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட திரும்பி ஒன்று சேர்ந்து வாழ்றேன்னு கோர்ட்லேயே சொல்லிட்டு வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த கன்னிராசிக்கு 2025 ஏற்படும். ஒற்றுமை அந்த அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி லவ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் கூட அந்த காதல் திருமணத்தில் போய் முடியும், எல்லாருடைய சம்மதத்தின் பேரில். அதாவது கன்னிராசிக்கு 7ஆம் வீட்டை குரு, 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வை குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால உங்கள் இல்லத்தில், உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடந்தே ஆகணுன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அது உங்களுடைய திருமணமாகவும் இருக்கலாம். ஸோ திருமணம், சுபகாரியம், குழந்தை அமைப்பு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு எப்போன்னு கேட்டிங்கன்னா 2025 தான் கன்னிராசிக்கு அவங்க வாழ்நாளில் ஒரு திருப்பு முனையாகவும் முக்கியமான காலகட்டமாகவும் இருக்க போகுது. அப்படிங்கிறதுல மாற்றத்துக்கு இடம் இல்லை. இதில் வயதுக்கேற்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசில் திருமணம், ஒரு குறிப்பிட்ட வயசில் குழந்தை, ஒரு குறிப்பிட்ட வயசில் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே ஒரே ஒட்டுக்க பார்த்திங்கன்னா இந்த 2025 ஒரே மாதிரியான ஒரு அமைப்பில் அமையுது. ஸோ கன்னிராசிக்கு அதிர்ஷ்டமே, முழுமையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய 2 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று கை கிடைக்கும், வாகனம் ஒன்று எடுப்பாங்க. இந்த 2 விஷயம் ஆணித்தரமான விஷயம். சொத்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே மாதிரி சொந்த பந்தத்தில், சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனால மட்டும் இல்லை, சுபகாரியங்கள் நடக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, உங்களுடைய நடத்தையும் அந்தளவுக்கு அங்கீகரிக்கப்படும். ஒரு சுப நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்களும் அந்த ஒரு விஷயத்தை பொறுப்பேற்றுக்கிட்டு செய்வீங்க. மதிப்பு மரியாதை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உயரும். சனியுடைய 7ஆம் பார்வையானது உங்கள் ராசியை பார்க்குது. இதனால் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் அந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பில் இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் லக்னத்தில் இருந்த கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாங்க. தந்தை வழி உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். அது தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, தந்தையார் இருக்காருன்னு சொன்னாலும் சரி, ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் மட்டும் அவங்க உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் கவனமாக எடுத்துக்க சொல்லணும். இது தவிர்த்த விஷயங்களில் அவங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவும் ஏற்படாது. சின்ன சின்ன விஷயந்தான், எச்சரிக்கை மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எச்சரிக்கையை பயன்படுத்திக்கோங்க. படிப்பு, கல்வி, பொருளாதாரம், தொழில், இது 4மே ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம், தொழில் தொடங்க போகிறீங்க, தொழில் தொடங்குவீங்க.
அதே மாதிரி படிப்பில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய விருதுகள், மிகப்பெரிய பாராட்டுகள், மிகப்பெரிய பாராட்டு விழாக்கள் கூட எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை ஒரு ஃபங்க்ஷன் பண்ண கூப்பிடுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இசை கலை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு இசைத்துறையோ அல்லது கலைத்துறையோ இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் மிகப்பெரிய வெற்றிகளும் விருதுகளும் கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டு கிடைக்கும். வாய்ப்புக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஜாப்பில் எந்த ஒரு தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படாது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தாலும் அந்த தடைகளை ஏற்படுத்தினவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. எதிரிகள் தொந்தரவுகள் இல்லாமல் போயிடும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டுக்கு ராகு வந்தாலே எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எதிரி தொந்தரவுகள் இல்லை. அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டையும் எதிர்ப்பை காட்ட மாட்டீங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கும் எந்த தொந்தரவும் வராது. ஏன்னா கன்னி ராசி அப்படிங்கும்போது அறிவு சார்ந்த ராசி அப்படிங்கிறனால அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு ரொம்ப ஒரு கண்ணியமாக நடந்தக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி தான். கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த ராசி பலனுடைய சதவீத அளவு 50% மேலே பொருந்தும். உங்களுக்கு 80% மேலே நல்ல பலன்கள் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் தான் இருக்குது. அதுவும் 80% மேலே இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. பணம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் வீடு குரு பார்க்குறாங்க அப்படின்றதுனால தனவரவுகள் பெரிய அளவில் இருக்கும். தொழிலில் வெற்றிகள் பெரிய அளவில் இருக்கும். வருமானங்கள் குறைவுபடாது, வருமானங்கள் அதிகரிக்கும் தவிர குறைவு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த 2025ஆம் வருஷம் உங்களுக்கு வருமான உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு. சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டியிருந்தீங்கன்னா மாடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீடு கட்டிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த பரிமாணத்துக்கு அது போகும். அதாவது புதிய வீடும் வாங்குவீங்க, பழைய வீட்டுக்கும் ஆல்டர்னேட் ஒர்க்கு. ஏன்னு ஆல்டர்னேட் ஒர்க்குன்னு சொல்லணும்னா, உங்களுடைய 4ஆம் இடம்ன்ற வீடு ஸ்தானத்தை 10ஆம் பார்வையை சனி பகவான் பார்க்குறாங்க. சனி அப்படிங்கிறது பழுது நீக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்குவீங்க. உங்கள் வாகனம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு 2 வீலர் வச்சுக்கிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் வருடம் இருக்குதுங்க. இந்த 2025இல் பழுது இல்லாமல் வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை நல்ல முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் வருடம் இருக்குது. ஸோ வாழ்த்துக்களும் நன்றிகளும்.